ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மம்மி வித் தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாருமே நாங்களும் நல்லாயிருக்கோம். ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு பாருங்கள். இது ஊட்டி நீலகிரி மாவட்டத்துலேருந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். பஸ்ஸில் வந்து போகிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை வேலைக்கு போகிறவங்களான்னு தெரில. ஃபுட்போர்டில் நின்று தொங்கிட்டு போகிறாங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரோட் ரூல்ஸை இப்போ வந்து யார் ஃபாலோ பண்ணல? தொங்கிட்டு போகிறவங்க ஃபாலோ பண்ணலையா? இல்லை வந்து அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாரு, அவருக்கு சைட் மிரர் தெரியாதா? இல்லை உள்ளே வந்து கண்டக்டர் இருக்காரு, அவருக்கு கண்டிப்பாக தெரியாதா? டிக்கெட் அவர் போட வேணாங்களா? வெளியில் இருக்கக்குள்ளே ஃப்ரீயாக வந்துடலாமா? உளுந்த உடனே எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிடுவோம் கவர்மெண்ட் மேலே. கவர்மெண்ட் சரியில்லை, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அடிபட்டுருச்சு, செத்து போயிட்டாங்க, அந்த செத்த டெட் பாடியை வச்சு ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலையே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கணுன்றதே கிடையவே கிடையாது. டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பைக்கை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. 2 ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு சேரிங் கிராஸ் அப்படின்ற பகுதியில் வந்து கண்டிப்பாக டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா கைஸ்? நீங்கள் டிரைவரும் கேட்க மாட்டிங்களா? இந்த மாதிரி இருக்கிற பஸ்ஸுங்களுக்கு வந்து நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க சார். நீங்கள் இதனால் எத்தனை பேத்துக்கு ப்ராப்ளம் பாருங்கள். இல்லை இப்போ இவங்க வந்து தொங்கிட்டு வந்து விழுந்தாங்கன்னா, ஒரு லாரியை ஒரு வேகமாக வந்தாங்க, இல்லை சும்மாவே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மேடான பகுதி அவங்க போகிறது. அவங்க உளுந்து அதுக்கு மேலே ஒரு லாரி ஏறி அந்த டிரைவர் அவனோட ஃபேமிலியெல்லாம் விட்டு போய் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று எத்தனை பிரச்சனை பாருங்கள் ஒரு 4-5 பசங்கனால. நீங்கள் பஸ்ஸை எடுக்காதீங்க டிரைவர்ஸ், நான் சொல்கிறேன் பஸ்ஸை எடுக்காதீங்க. நீங்கள் ஃபுட்போர்டில் நின்னால் பஸ்ஸை எடுக்காதீங்க. இல்லை பேசஞ்சர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பத்தில், எங்களுக்கு வந்து பஸ்ஸு பத்தலைன்னா அழகாக பாருங்கள். இப்போ உங்களுடன் முதல்வன் சொல்லிவிட்டு அழகாக ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவர்கிட்ட கோரிக்கை வைங்க, எங்களுக்கு வந்து பஸ்ஸு பத்தலை சார், எங்களுக்கு இந்த பீக் ஹவர்ஸில் ஒரு பஸ்ஸு கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை தான் வைங்களேன். ரோடு ரூல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எடுத்த உடனே கவர்மெண்ட் மேலே ஒரு படியை போட்டுற வேண்டியது தான்.